இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பேர் ஸ்ரீவர்த்தினி. நான் உடுமல்பேட் தாலுக்கில் கொங்கல் நகரம் கிராமத்துலேருந்து அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். லாஸ்ட்டாக நடந்த ஜூனியர் நேஷனல் 39th ஜூனியர் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து 2 கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். 400 ஹடல்லையும் 400 ரிலேலையும் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டேட் ரெக்கார்டு இந்த வருஷம் பிரேக் பண்ணியிருக்கேன். 23 years old ஸ்டேட் ரெக்கார்டு வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். 9 years old சவுத் ஜோன் நேஷனலோட ரெக்கார்டையும் இந்த வருஷம் பிரேக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்லாம் எங்களுக்கு பெருசாக கிடையாது. எங்கள் கோச் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு சிந்தட் ட்ராக் கிடையாது. இப்போ நாங்கள் காம்படிஷன் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா இல்லை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோ இல்லை வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டோ தான் நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிந்தட் ட்ராக்கோ கிடையாது. 400 ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் போட்டு முடிக்கல. எங்களுக்கு வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிந்தட் ட்ராக் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேரண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சொந்த ஊர் கொங்கல் நகரம் தான். எனக்கு திருப்பூரில் ட்ரைனிங்கிறதுனால இங்கே அவங்க விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காக அவங்க வந்து ஒர்க் ஷாப் வந்து தங்கியிருந்து எனக்காக அவங்க அங்கேருந்து ஸ்போர்ட்ஸ்க்காக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் என்னோட கோச்சும் அதே போல தான் எனக்கு வந்து செகண்ட் ஃபாதர் மாதிரி வந்து எங்கள் அம்மா அப்பானால எங்கெல்லாம் அப்பா அம்மா டவுன் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்லி ஃபினான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பேக் போனாக நின்று ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த நேஷனல்ஸ்க்கு ஒரு நேஷனல்ஸ்க்கும் எங்களுக்கு கோல்டு மெடலுக்கு 3 lakhs தருவாங்க. அந்த கேஷ் அமௌண்ட்லாம் வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. ஒரு 3-4 years ஆகுது. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா எங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டெவலப் ஆக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ எனக்கு பண்ணுவாங்கன்னு. நான் ஒரு மெடல் பண்ணதுக்கே எனக்கு இங்கே இவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க. என்னை வந்துட்டு இங்கே ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இங்கே இந்த சின்ன கிராமத்துலேருந்து போயிட்டு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை நல்லா வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்காகவே இன்னும் நிறையா மெடல் பண்ணணும், நிறையா இதை வந்துட்டு இன்னுமே ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இவ்வளோ சப்போர்ட்டுங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கிராமத்தில் சப்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஆர்வமாக பண்ணால் இன்னும் 10 பேருக்கு வந்து இதுமாரி 1000 ஸ்ரீவர்த்தினி உருவாக்க முடியும். நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த கேஷ் அவார்டு இதெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ஜெயிச்சு முடிச்சு அடுத்த செகண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த மீட்டுக்கு அவங்க ஆர்வமாகவும் அவங்க போய் சக்ஸஸ் பண்ண முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.